ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நான் எனக்கு மெட்டீரியலே வேணாம் சார், எனக்கு நீங்கள் கிளாஸ் நடத்தக்கூடிய கிளாஸஸில் நீங்கள் என்ன நடத்துகிறீங்களோ அந்த மெட்டீரியலே எனக்கு வேணாம், நான் மெட்டீரியல் பேட்சில் நான் குரூப்பில் ஜாயின் பண்ணல, செல்ஃபாக நானே நோட்ஸ் எடுக்கிறேன், நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. சரியா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரின்றது நீங்கள் நோட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கு உங்களை முதல்ல நீங்கள் எப்படி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக கிளாஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், இது நானும் கிடையாது, என்னுடைய கிளாஸஸும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு கிளாஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் குரூப் 4ன்றது லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு குரூப் 4ல் வேலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணணும், அடுத்த லெவலில் நீங்கள் போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நோட்ஸ் உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும். சரியா? அதனால் நோட்ஸ் எடுக்கிறது அந்த ஒரு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம். என்ன கேட்டிங்கன்னா, சார் மெட்டீரியல் வாங்கிக்கலாமா நோட்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேட்டடாக டைம் இருந்து ரெகுலராக படிக்கக்கூடிய ஃபுல் டைம் நான் எனக்கு படிக்கிறதே அதான் வேலை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நான் அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னா நான் ப்ரிஃபர் பண்ணுறது நோட்ஸ் எடுத்து தான் எடுக்க போவோம், மெட்டீரியல் வாங்க போக மாட்டேன். ஏன்னா மெட்டீரியல்ன்றது யாருக்காக அப்படின்னா, நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மெட்டீரியல். ஓகேவா? ஃபுல் டைம் எங்களுக்கு உட்காந்து படிக்கிறது மட்டும்தான். சரியா? ஸோ என்னென்ன முக்கியமான வீடியோஸ் இருக்கோ அந்த வீடியோஸும் பார்க்குறது, நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, எனக்கு எதாவது ஃபுல் டைம் ஒர்க் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா நானும் இப்போ நம்ம யூபிஎஸ்சி படிக்கும் போதெல்லாம் நானும் ஓகே நம்ம நோட்ஸ் எடுத்தால் இப்போ நோட்ஸ் எடுக்காமே படிச்சிருவோமே, படிச்சுட்டு போய் நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ண முடியும், எக்ஸாமு ஃபிலிம்ஸ் ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும் பார்த்துருவோம் ஒரு கை அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அடமெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறது படிச்சிடும். அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன், நோட்ஸ் எடுக்காமல் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் தான், சரியா, நானும் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமி இந்த 2 சப்ஜெக்டையும் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 1 மந்த் கழிச்சதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு 6-7 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, குரூப் 1 லெவலில் நீங்கள் கிளாஸஸ் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கிளாஸஸ் வீடியோவும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இப்படிலாம் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ, 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸில் உட்காந்து கவனிக்கணும். ஓகேவா? இப்போ நீங்கள் சும்மா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு வீடியோ பாடு பசங்க என்ன பண்ணுறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு படிங்க. இதே ஒரு 1/2 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்கட்டும், உட்காந்துட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக பார்ப்பீங்க. காரணம் என்ன, நோட்ஸ் எடுக்க வேண்டிய தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நம்மளுக்கு கண்டென்ட் இருக்கோ நல்லது இருக்கோ கெட்டது இருக்கோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பாஸ் பண்ண அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதில்ல, அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இம்பாக்ட்ன்றதும் பெருசாக கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கணும், நல்ல வேலையில் நான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நோட்ஸ் என்ன சொல்ல, வீடியோ பார்த்து தான் ஆகணும், நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும், அதை ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும், டெஸ்ட் போட்டு பார்த்து தான் ஆகணும். உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் திரும்ப எதாவது பண்ணிங்களா, மிஸ்டேக்ஸை எக்ஸாமுக்குள்ளே பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும், திரும்ப ரைட் ட்ராக்கில் நீங்கள் போய் தான் ஆகணும், திரும்ப டெஸ்ட் போட்டு பார்க்கணும், திரும்ப ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் எக்ஸாமை நல்லபடியாக போய் நம்ம எழுத முடியும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம், சரியாக பண்ணுறோமா இல்லையா, அங்கே பதட்டப்படாமல் ஒழுங்காக எக்ஸாம் வெயிட் வரமான்றது தான் உங்களுடைய ரிசல்ட்டை டிசைட் பண்ணும். ஓகேவா? நல்லா படித்து இப்போ நான் சொன்னதெல்லாம் கூட நல்லா செஞ்சு எக்ஸாமில் போயிட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் வெளியே ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க. புரியுதா? அப்போ பாருங்கள், நல்லா படித்தா தான் நம்ம அதையே பண்ண முடியும், கிட்டையே போக முடியும். அப்போ எதுவுமே படிக்காமல் வீடியோ பார்க்காம நோட்ஸ் எடுக்காமல் நான் எக்ஸாமில் கிராக் பண்ணுறோம் அப்படின்னா கிராக் பண்ண முடியாது. ஸோ நானும் ஒரு 1 மந்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படியே நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரைட்டு, இதை நம்ம இப்படி போக முடியாது, இப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியாது, சரியா, இப்படிலாம் டேரெக்டாக போயிட்டுலாம் அப்படியே ஒன்றும் பெருசாக படித்து கிழிச்சிட முடியாதுன்றது எனக்கு புரிஞ்சது. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு அப்படி நான்லாம் அப்படி கிடையாது, நான்லாம் நீங்கள் என்ன சொல்லுங்கள் கிளாஸஸ் மட்டுமே அதில் கவனிச்சிட மட்டுமே இப்போ எக்ஸாமை கிராக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சூப்பர் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பீங்க இல்லையா, அதை நீங்கள் இருந்துக்கோங்க. புரியுதா? ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய எக்ஸாமுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது நம்ம எங்கே ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸாம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டையும் திரும்பவும் நம்ம படித்தாகணும், ரிவிஷனும் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த நோட்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னது ஒரு கடவுளாக தெரியும். அப்பா அன்றைக்கி நோட்ஸ் எடுத்து வச்சது இன்றைக்கி என்னால் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியுது, நிறைய டாபிக்ஸ் நான் என்னென்ன படிச்சேன்றதை திரும்ப என்னால் ரீகால் பண்ண முடியுதுப்பா, ஒரு நல்ல டெஸ்ட் எழுதி பார்க்க முடியுது, மிஸ்டேக்ஸ் இருக்கா என்னுடைய நோட்ஸில் பார்த்து நான் திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், இப்போ நான் திருத்திக்கிறேன், திரும்ப அதே கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வருதா, இப்போ நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றது இந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நோட்ஸ் யாரெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நோட்ஸ் எடுக்காமே நான் படிச்சிருவேன், குரூப் 2 குரூப் 4லாம் பார்த்தோன்னா நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனால் யாராவது நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிளாஸஸ் 1 by 1 வரும், நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ், ஏன்னா நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்றது போட்டதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபாலோ பண்ணலாம். நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் முடிச்சிடும். பொதுத்தமிழுக்கு நான் சொன்னது என்னென்னா, ஸோ என்ன சொல்கிறது, கமெண்ட்டில் கூட போன வீடியோடைய கமெண்ட்டில் கூட பசங்க கேட்டிருக்கீங்க,
என்ன சொல்கிறது, தமிழுக்கு எத்தனை நோட்ஸ் சார் போடணும், எப்படி போடணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒன்று போடணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்கீங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 நோட்டுன்றது போட சொல்வேன். 3 நோட்டுன்றது சார் நான்லாம் ஒரே நோட்டில் எல்லா சப்ஜெக்டையும் முடிச்சிடுவேன். அது உங்களுடைய திறமை, அது நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ப்ராப்பராக நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குரூப் 4 மட்டும் நிறுத்திடக்கூடாது. குரூப் 4லேயே நான் ஒரு வேலை வாங்கிட்டா இதோட என் லைஃப் போதுமான்னு சொல்லிட்டு நிறுத்திடக்கூடாது. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு அது யூஸ் ஆகணும். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயரங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய நோட்ஸ் நீங்கள் எந்த எக்ஸாம் கிராக் பண்ணதுக்கப்புறம் சொல்ல லைஃப்லாம் உங்கள் கூடயே அந்த நோட்ஸ்ன்றது வரும், உங்களுக்கு யூஸ் ஆகும். புரியுதா? லைஃப்லாம் நீங்கள் படிங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நோட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 300 பேஜஸ் மேலே இருக்கணும். மினிமம் ஒரு 300 பேஜஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் கிளாஸஸ்க்கான நோட்ஸை நீங்கள் இதில் தான் கவர் பண்ணுவீங்க. ஏன் பாருங்கள், எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழில் 100 கொஷின் கேட்குறாங்களா, 100 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், இல்லை அதுக்கு முன்னாடியான குரூப் 4 குரூப் 2 ஆகட்டும், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 to 70% ஆஃப் கொஷின்ஸ் எங்கேருந்து வருது, எஸ்சிஆர்டிலேருந்து வருது. அதாவது ஸ்கூல் புக்ஸில் வந்து வருது இல்லையா பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? 65% கொஸ்டின் தான், இருந்தாலும் ஒரு 70% வச்சுக்கலாம். நம்மளால் டேரெக்டாவோ இன்டெரக்டாவோ ஒழுங்காக படிச்சிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாவோ நிறைய கொஸ்டின் ஆன் பண்ணலாம், இன்டெரக்டாக நம்மளால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும் அந்த படித்த நாலேஜை வச்சு. ஒரு 70 கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 70% ஆஃப் கொஸ்டின் நம்ம எதுலேருந்து ஆன்சர் பண்ணுறோம்னா ஸ்கூல் புக்லேருந்து எஸ்சிஆர்டி புக்ஸை படிக்கிறதுனால நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்போ எஸ்சிஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி நான் என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறேனோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் இந்த நோட்டில் கவர் பண்ணணும். இந்த நோட்டில் கவர் பண்ணணும். ஓகேவா? அடுத்து அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி அப்படின்னா அது அவுட் ஆஃப் சோர்சஸ். ஓகேவா? நம்மளுக்கு தெரியும் இது எங்கே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நடந்து முடிஞ்ச குரூப் 2லையும் குரூப் 4லையும் அவுட் ஆஃப் சோர்சஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ தூரம் போய் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்றது இதை நீங்கள் பெருசாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு தாக்கம்ன்றதும் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்டிருக்கும், உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் ஏற்பட்டிருக்கும். சரியா? ஸோ அப்போ அவுட் ஆஃப் சோர்சஸும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 25% ஆஃப் கொஸ்டின், ஒரு 25 to 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இது குரூப் 4லையும் குரூப் 2லையும் இப்போ நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அப்போ அவுட் ஆஃப் சோர்ஸஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த வெப்சைட்லாம் ஃபாலோ பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தயவு செஞ்சு பார்க்காதவங்க ஸோ நம்முடைய யூடியூப் சேனலுடைய வீடியோஸ்லேயே இருக்கும், தயவு செஞ்சு தேடி பாருங்கள், கிடைக்கும். சரியா? அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லை ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார் அப்படின்றவங்க பிரச்சனை கிடையாது, நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்சஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% டாபிக் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் என்ன கேட்குறாங்க, கலைச்சொற்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. சந்திப்பிழை, ஓகேவா, சந்திப்பிழை, புணர்ச்சி, அதாவது பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இந்த டாபிக்ஸ்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அதனால் நம்ம படிக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம். அப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிலபஸில் கவர் பண்ணக்கூடிய என்னென்ன சிலபஸில் கூடிய டாபிக் பேஸ் பண்ணி என்னென்ன அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் இருக்கோ, அது தமிழ் விர்ச்சுவல் அகாடமியாக இருக்கட்டும், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி ஆகட்டும், அதே போல் ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ரிசோர்ஸ்லாம் கிடைக்கும் அந்த வெப்சைட்டுங்களே, அந்த புத்தகங்களாகட்டும், அதில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, அப்போ அந்த புத்தகங்களாகட்டும், அந்த வெப்சைட்டில் உடைய கண்டென்ட் ஆகட்டும், அவுட் ஆஃப் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அந்த டாப்பிக்லாம் வெளியில் போயும் நான் கவர் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் கிளாஸும் கொடுப்பேன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி அவுட் ஆஃப் சோர்சஸ் நான் அந்த கிளாஸில் சொல்லிவிடுவேன், இது அவுட் ஆஃப் சோர்சஸ் கிளாஸ் பாயிண்ட்ஸு அந்த நீங்கள் அந்த கிளாஸோடைய தம்ப்நெயில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கிளாஸஸ் எது வரணும் பொதுத்தமிழ் சம்மந்தப்பட்டு அந்த கிளாஸ்லாம் தயவு செஞ்சு இந்த நோட்டில் நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம் சார், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்திப்பிழைன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? சந்திப்பிழைன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திப்பிழை கிளாஸில் எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ்லையும் கண்டென்ட் இருக்கும். அதான் வல்லினம் மிகும் இடம் மிக இடம், அதான் சந்திப்பிழைன்றது முக்கியமான ஒரு விதிகள் இல்லையா. அப்போ எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணியும் கண்டென்ட் உள்ளே இருக்குது, அதுக்கான கிளாஸும் நம்ம போடுவோம். அதே போல் இது மட்டும் போதுமா அப்படின்னா இது மட்டும் போதாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் நிறைய ஒரு சில விதிகள் இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அது எங்கே இருக்குது? தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் அந்த மாதிரி வெப்சைட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அங்கே இருந்தால் நான் உங்களுக்கு கண்டென்ட்டும் கொடுக்க போகிறேன். நீங்கள் தேடி போக வேணாம், நானே தேடி போய்ட்டு உங்களுக்கான கண்டென்ட் நான் கொடுப்பேன். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், சந்திப்பிழை என்ற ஒரு டாபிக் இருக்குது, அப்போ இந்த ஒரு டாப்பிக்கை எஸ்சிஆர்டி புக்ஸு ப்ளஸ் அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி இது ரெண்டுமே சேர்த்து நான் ஒரே டாபிக் ஒரே நோட் புக்லேயே எழுதிக்கிறேனே அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். எழுதலாம், நல்ல ஒரு விஷயந்தான். ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்சிஆர்டி புக்ஸ் உங்களுடைய ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கணும். அப்படின்னது எஸ்சிஆர்டி புக்ஸில் உடைய கண்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடணும். நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இதுதான் எஸ்சிஆர்டிக்கான கண்டென்ட்றது உங்களுக்கு தனியாக தெரியணும். அதுக்கப்புறம் தான் இது அவுட் ஆஃப் சோர்சஸ்க்கான கண்டென்ட்றது உங்களுக்கு தனியாக தெரியணும். ஓகேவா? ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. புரியுதா? ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. நீங்கள்
எஸ்சிஆர்டி புக்ஸோடைய கண்டென்ட்டும் சரி, அவுட் ஆஃப் சோர்ஸோடைய கண்டென்ட்டும் சரி, ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா படிக்கும்போது எது எஸ்சிஆர்டி புக்ஸில் இருந்தது, எது அவுட் ஆஃப் சோர்ஸில் இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம். ஓகேவா? அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, கண்டென்ட் இப்போ பெருசாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்சிஆர்டி புக்ஸோடைய கண்டென்ட்டோட நீங்கள் படிக்காமல் போயிடுவீங்க. ஓகேவா? மொத்தமாக பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ இருக்கே சொல்லிட்டு அட்லீஸ்ட் எஸ்சிஆர்டியாக நீங்கள் படிச்சுட்டு போகணும்ல, ஸ்கூல் புக்ஸோடைய கண்டென்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்து அதுக்காக தான் எஸ்சிஆர்டி கண்டென்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கறதுனால இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸுக்கு தனியாக இப்போ சந்தீப்படி கிளாஸ் இருக்கா, எஸ்சிஆர்டி புக்ஸில் என்னென்னா வல்லினம் மிகாமிடம் கான்செப்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ்ன்றது இருக்கும். அதே சந்தீப்படிக்கு அவுட் ஆஃப் சோர்சஸ் போயிட்டு அந்தந்த வெப்சைட்டில் முக்கியமான என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக அதுக்கு ஒரு கிளாஸஸ் கொடுப்பேன். ஓகேவா? அப்போ எஸ்சிஆர்டி புக்ஸில் கொடுத்துருக்கூடிய இந்த நோட் புக்கில் தனியாக அதே சந்தீப்படியை நோட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷமா. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸில் வந்து கொடுக்கக்கூடிய அதே சந்தீப்படி கிளாஸுக்கு தனியாக கிளாஸ் வரும் இல்லையா, அது தனியாக தயவு செஞ்சு நோட் பண்ணுங்கள். ஓகேவா? அது நோட் பண்ணி நான் திரும்ப சொல்லிடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இதை நான் எனக்காக இதை திரும்ப சொல்கிறேன். இதை நான் எனக்காக சொல்லவே கிடையாது. ஏன்னா எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸை மட்டும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் கண்டென்ட் மட்டும் படிக்கிறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துட முடியும். ஓகேவா? சார் என்ன சார் நோட்ஸ் எடுக்க சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறீங்களே, நான் எனக்கு வேறு வழி தெரியலப்பா. காரணம் என்னென்னா அவ்வளோ கண்டென்ட் நான் ரெடி பண்ணும்போது எனக்கு தெரியுது இது இந்த கண்டென்ட் அவுட் ஆஃப் சோர்ஸும் நம்ம போகும்போது இந்த கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன சொல்லுது, ஒரு சின்ன நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு குளத்து நடுவில் படிச்சிருந்தோம், இப்போ ஒரு ஏரி அளவில் போயிட்டுருக்கு, கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. அப்போது நான் இந்த எஸ்சிஆர்டி அவுட் ஆஃப் சோர்ஸஸ் பேஸ் பண்ணி நான் கிளாஸஸ் எதாவது கொண்டு வரேன் அப்படின்னா அதில் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அவ்வளோ கண்டென்ட்டையும் நீங்கள் உட்காந்து எழுதுவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு மெட்டீரியல் ஜாயின் பண்ண அந்த 749 நான் சேவ் பண்ணேன் சார், நான் எனக்கு அந்த காசை பே பண்ணுற அளவுக்கு என்னால் முடியாது, அதை நான் சேவ் பண்ண ஆசைப்பட்றேன், என்னால் உட்காந்து நான் பார்க்குறேன் கிளாஸ் அப்படின்றவங்க, நோட்ஸ் எடுக்கிறேன் கிளாஸில் நான் நோட்ஸ் எடுக்கிறேன்றவங்க தாராளமாக உட்காந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட் நீங்கள் நோட்ஸ் எடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் உண்மையிலே இப்போ நான் உங்கள் இடத்துலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னா சரியா, அது நான் எனக்கு இன்கம் வரணுன்றதுக்காக நான் சொல்லலை, நான் திரும்ப சொல்கிறேன். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, நான் ரெடி பண்ணும்போது எனக்கு தெரியுது இவ்வளோ தெரியும் என் பசங்க உட்காந்து படிச்சுடுவாங்களா, இவ்வளோ இருக்குது. இந்த அவுட் ஆஃப் சோர்ஸஸ் டிஎன்பிசி போகிறதுனால என் பசங்க என்ன எவ்வளோ தேடி போய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, இவ்வளோ கண்டென்ட் பசங்க ரிவிஷன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. நல்லா பாருங்கள், அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், கண்டென்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கிளாஸில் பிடிஎஃபாக கொண்டு வந்து நடத்துகிறேன். அந்த பிடிஎஃப்லுடைய கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்து ஒழுங்காக காப்பி பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. ஓகே, உங்களை ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி உட்காந்து நிதானமாக உட்காந்து மொத்தத்தையும் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா சந்தோஷப்படுற ஆள் முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். ஓகேவா? முடியாது அப்படின்றவங்க நல்லா பாருங்கள், நீங்கள் கிளாஸை ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ஷெட்யூல் 2 ஷெட்யூல் முடிக்கும் போதே உங்களுக்கு கண்டென்ட் நான் எவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளோ அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கூல் புக்ஸோடைய எஸ்சிஆர்டி புக்ஸோடைய கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போதே அந்த பிடிஎஃப் பார்க்கும்போது அதோடைய நோட்ஸ் அதோடைய கண்டென்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஃபீல் பண்ணிடுவீங்க. எப்படின்ட்டு என்னால் இது மொத்த கண்டென்ட் இன்னும் எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது, எவ்வளோ சிலபஸ் இருக்குது, பொதுத்தமிழ் இருக்குது, பொதுறிவு இருக்குது, மொத்தத்தையும் சேர்த்து என்னால் நோட்ஸ் எடுத்துட முடியுமா, இல்லை இந்த மெட்டீரியல் பேட்சில் போய் கம்முன்னு ஜாயின் பண்ணிக்கலாமா, அதை பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம் அப்படின்றது நீங்களே டிசைட் பண்ணிங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் இல்லை சார் நான் பரவாயில்ல கிளாஸஸ் கஷ்டமாக தான் இருக்குது, நிறைய கண்டென்ட் கொடுக்குறீங்க, ஓகே எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் அதை நோட்ஸே எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து அதைப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடியலன்றவங்க நல்லா பாருங்கள், முடியலன்றவங்க உங்களால் முடியலன்றது தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நம்மளால் முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட்டாக யோசிங்க. ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ டைம் நம்மளுக்கு போட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து நம்ம சேவ் பண்ணுறத விட, நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணுறத விட, ஓகே ஒரு மெட்டீரியல் பேட்சில் நம்ம ஜாயின் பண்ணுறோமா, ஓகே அந்த ஒரு மெட்டீரியல் போய் டெவலப் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய மெட்டீரியலாக அழகாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுவோம், கிளாஸை கவனிப்போம், அழகாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுவோம், நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கோ இல்லை டெஸ்ட்டு போகிறதுக்கோ நம்ம ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்றத ரெடி ஆகிக்கும். ஓகேவாம்மா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வர மெட்டீரியல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாதும் ஒரு 1 or 2 ஷெட்யூல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களால் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட முடியுமா, எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இல்லை கம்மினா மெட்டீரியல் பேட்சில் ஜாயின் பண்ணி மெட்டீரியல் வாங்கிக்கலாம் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதை அப் டு யூ, இது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அது உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு இன்கம் வரும், அது எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு இன்கம் வரும், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இதே போல் இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் செல்ஃப் டெடிகேஷன் பண்ணி நான் படிக்கிறேன், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். நல்லா பாருங்கள், நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். ஓகே நம்ம கிளாஸை கொடுக்குறோம், நம்ம கிளாஸை கொடுத்து உட்காந்து நம்ம கிளாஸை வேல்யூன்னு தெரிஞ்சு என் பசங்க உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த 4 பேஜ் 5 பேஜ் ஒரு ஷெட்யூலையும் நான் ஒரு வீடியோவும் நான் வரும்போது 5 பேஜும் உட்காந்து ஒரு ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிஜமாக சொல்ல ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன்.
புரியுதா? ஏன்னா நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டம், ஒருத்தன் எவ்வளோ டெடிகேட் பண்ணி ஒரு விஷயம் பண்ணால் அவன் அந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோடு இருப்பான் அப்படின்றது நான் எப்படி ஃபீல் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது அதை உண்மையிலே நான் ரெஸ்பெக்ட் பண்ணி அதை நான் சொல்லுவேன் ரொம்ப பெருமையாக நினைப்பேன். சொல்ல உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறான்ப்பா அப்படின்ற ஒரு பெருமைன்றது எனக்கு இருக்கும். எனக்கு அந்த 49ன்றது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் உட்காந்து அந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்து ஒரு வேலை வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிம்பிளாக ஒரு மெசேஜ் பண்ணி சார் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதோட பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்குன்னு இல்லை, எந்த அகாடமி ரன் பண்ணக்கூடிய உங்களை கைட் பண்ணக்கூடிய ரன் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பேக் போனால் பின்னாடி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஓகேவா, சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 70% ஆஃப் சிலபஸை நம்ம கவர் பண்ணுறது இதுக்கு தனியாக வீடியோஸ் வரும். அதே பர்டிகுலர் டாபிக் உங்களுக்கு எஸ்சிஆர்டி அவுட் ஆஃப் எஸ்சிஆர்டி போயிட்டு அவுட் ஆஃப் சோர்ஸஸ்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ தனியாக வரும். ரெண்டுத்தையுமே நீங்கள் நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். நோட்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நோட்ஸ் தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு நோட் நல்லா பாருங்கள். இது பெரிய நோட்டாக இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150-200 பேஜஸில் கூடிய ஒரு நோட்டாக இருக்கணும். இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேஜஸில் கூடிய ஒரு நோட்டாக இருக்கட்டும். ஓகேவா? ஏன் நம்முடைய பொதுத்தமிழ் சிலபஸில் கூடிய டாபிக் சம்மந்தப்பட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, புக்கில் இருக்கக்கூடிய விஷயமோ இல்லாத விஷயமோ ஏதாவது இருக்குன்னா அது எல்லாமே கம்பலேஷன் பண்ணி நான் சின்னதாக ஒரு வீடியோ கொடுப்பேன். அந்த மாதிரி கூடிய கண்டென்ட்லாம் நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கலாம், இந்த ஒரு நோட்டில் காப்பி பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ எக்ஸாம் டைமில் பொதுத்தமிழ் நம்ம 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்மளால் ஒரு 90க்கு மேலே 95க்கு மேலே நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் செட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த 3 நோட்டையும் வச்சு நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது இருக்கும். ஓகேப்பா நம்ம தமிழுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேனா அவ்வளோ கண்டென்ட் அவ்வளோ கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வரக்கூடிய ஷெடியூல்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இது பொதுத்தமிழுக்கானது. அடுத்து பொதறிவு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம ஷெடியூல் படி நாம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட். சரியா? இதில் ப்ளஸ் திருக்குறளும் இருக்குது. இந்த யூனிட்டோட ப்ளஸ் திருக்குறளும் இருக்கு இல்லையா? இது என்னது? யூனிட் நம்பர் 6. இது யூனிட் 6 தான் இப்படி கொடுத்துருப்பேன். தமிழ்நாடு வரலாறு சிம்பிளாக கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? அரசியலமைப்பு. 15 கொஸ்டின் கேட்குறாங்களா? 15 கொஸ்டின் இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? பொருளாதாரம் இது வந்து எத்தனை கொஸ்டின்? 20 கொஸ்டின் வருது. இதில் தமிழ்நாடு நிர்வாகம் சார்ந்த விஷயங்களும் வரும். ஸோ 20 கொஸ்டின் டோட்டலாக வருது இல்லையா? அப்போ 15, 20 யூனிட் நம்பர் 6லையும் திருக்குறளை சேர்த்து ஒரு 20 கொஸ்டின். அப்போ கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 75ல் 55 கொஸ்டின் இந்த யூனிட்ஸில் வந்து மட்டும் வரும். அதனால தான் நம்மளுடைய ஷெடியூல்ஸ்லையும் ஃபஸ்ட்டு இந்த யூனிட்லுடைய டாப்பிக்லாம் நம்ம படித்து முடிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாலிட்டி முடிப்போம், அடுத்து பொருளாதாரம் போயிடுவோம், அடுத்து தமிழ்நாடு வரலாறுன்றதை போயிடுவோம். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்க அப்படின்னாவே 55 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 50+ போகிற அளவுக்கு நம்ம ரெடி ஆகணும். அந்தளவு நம்ம எஸ்ஏஆர்டி புக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவுட் சோர்ஸஸாக இருந்தாலும் சரி, நம்ம அதை படித்து முடித்து வச்சுருப்போம், பயப்பட வேணும். சரியா? ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அடுத்த லெவலில் போவோம். அடுத்து ஐஎன்எம் படிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் படிப்போம். ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 5 கொஸ்டினா? ஓகே. இந்திய தேசிய இயக்கம் வந்து மினிமம் ஒரு 5+ கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்திய தேசிய இயக்கமும் இந்த யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து யூனிட் நம்பர் 3 மொத்தமாக 10 கொஸ்டின் தான் கேட்பாங்கன்றது பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 5, 6, 7 கொஸ்டின் கூட ஐஎன்எம்ல மட்டும் வரும். மீதி 2 கொஸ்டின் தான் இந்த இந்திய வரலாறும் பண்பாடும் சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அந்த ஒரு யூனிட்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து புவியிலிருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இந்த ஆர்டர்லாம் நம்ம கிளாஸஸ் வரும். இதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நல்லா பாருங்கள், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேவா? நல்லா பாருங்கள். இப்போ இந்திய அரசியலமைப்பா தாராளமாக நீங்கள் ஒரு 300 பேஜஸ் இருக்கக்கூடிய நோட்டு போடுங்க. நல்லா பாருங்கள் சார், மொத்தமாக இப்போ எல்லா கிளாஸும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 200-250 பேஜ் தான் நோட்ஸ்ன்றது வருது. ஒரு 50 பேஜ் சும்மாவே இருக்கா சார்? இருக்கட்டுமே, எக்ஸ்ட்ரா இன்னும் நான் சொல்ல 400 பேஜ் நோட்டு கூட போடுங்களேன். அரசியலமைப்புக்கு ஒரு 400 பேஜ் நோட்டு கூட போடுங்களேன். ஒரு 150 பேஜஸ்ன்றது சும்மா கூட இருந்து போதே. அது ஃபியூச்சரில் நீங்கள் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஓகேவா? இன்னும் நிறைய டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ணுறீங்க. அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது பேஸ் பண்ணியோ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய காலியாக இருக்கக்கூடிய பேஜஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஓகேவா? நீங்கள் அது கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வீணாக போகிறது கிடையாது. புரியுதா? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200 பேஜ் நோட்டு வாங்குறீங்க, 200 பேஜும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு 2வது நோட்டு ஒன்று போட்டிங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு நீங்கள் 2 நோட்டு படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு நோட்டு எடுத்தோம்னா அதில் ஒரு ஜிஎஸ் போர்ஷன் முடிஞ்சிடணும். ஓகேவா? அதனால் மினிமம் ஒரு 300 பேஜஸ் இருக்கிற மாதிரி அரசியலமைப்புக்கு ஒரு நோட்டு போடுங்க. அதே போல் மினிமம் ஒரு 300 பேஜஸ் இருக்கிற மாதிரி பொருளாதாரத்துக்கு ஒரு நோட்டு போடுங்க. அதே போல் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேஜஸாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு வரலாறு அப்படின்றதுக்கான ஒரு நோட்டுன்றது போடுங்க. முக்கியமாக திருக்குறளுக்கு செப்பரேட்டாக ஒரு நோட் போடுங்க. ஏன்னா திருக்குறள்ன்றது நீங்கள் ஜிஎஸ்சியும் கவர் பண்ணுவீங்க, பொதுத்தமிழையும் 20 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? திருக்குறள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்? திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் அந்த ஒரு நோட்டில் இருக்கும்.
ஓகேவா? அப்போ மொத்தமாக நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கும்போது திருக்குறள் வந்து ஜிஎஸ்ல கொஸ்டின் இருந்தாலும் சரி, பொது தமிழில் கொஸ்டின் இருந்தாலும் சரி உங்களால் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 கொஸ்டின் பேஜஸ் கூடிய நோட்டு போடுங்க. ஏன்னா இந்திய தேசிய முழுக்கின்றது 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் தான் வருதுன்றதால இது சாதாரண ஒரு யூனிட்ன்றதே கிடையாது. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு மெயின் யூனிட். அதனால ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கின்றதால இன்னொன்று இப்போ குரூப் 2 லெவலில் நீங்கள் போறீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸில் அது முக்கியமான ஒரு யூனிட் இல்லையா? ஓகேவா? இது நீங்கள் டீட்டெயிலாக படிச்சதாகணும். அப்போ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதனால் தயவு செஞ்சு 250 300 பேஜ் கூட போட்டுக்கோங்க. நல்லா சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேனே, எல்லா யூனிட்டுக்கும் தயவு செஞ்சு ஒரு 300 பேஜஸ் நோட்டு உங்களால் முடிஞ்சால் போடுங்க. ஓகேவா? என்னால் அந்தளவு வசதி இல்லை சார், நான் கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா சேவ் ஆனாலும் என் குடும்பத்துக்கு எனக்கு நல்லதான் அப்படின்றவங்க நான் சொல்கிற மாதிரி 250 பேஜ்ன்றதை போட்டுக்கலாம். ஆனால் பாலிட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட் நான் என்னென்ன சொல்கிறேன் அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? புவியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பேஜஸில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதே போல் இந்திய வரலாறுக்கு இது ஒரு 200-250 பேஜஸில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்து போதுப்பா. ஓகேவா? நான் சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா 250 300 பேஜ்ன்றது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான நோட்டுன்றது இருக்கணும். ஓகேவா? அடுத்து ஆப்டிடியூடுக்கு ஒரு நோட்டு, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு நோட்டு. ஏன்னா 15 கொஷின் இதில் வந்து வரும், 15 கொஷின்லேருந்து வரும் சார், 25 கொஷின். அந்த 25 கொஷினில் மீதி 10 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஓகேவா? ரீசனிங். ஸோ ரீசனிங்க்கு ஒரு நோட் நீங்கள் செப்பரேட்டாக போடாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ். இல்லைனா நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய நோட்டாக நான் வாங்கிக்கிறேன், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்டிடியூடும் ஒரு சைடில் ஆப்டிடியூடும் நோட்டை திருப்பி வச்சு நான் ரீசனிங்கும் தனித்தனியாக நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்றாங்க, பிரச்சனை கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். ஓகேவா? அதே போல் முடிஞ்சால் வசதி இருக்கிறவங்க முடிஞ்சால் ப்ராக்டிஸுக்கு தனியாக ஒரு மேத்ஸ் தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோ இல்லை கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ்க்கான கொஷின்ஸ்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டோ உங்களால் முடிஞ்சால், அது உங்களுடைய சாய்ஸ், முடிஞ்சால் போட்டுக்கோங்க. புரியுதாமா? ஸோ இந்த மாதிரி பொது தமிழுக்கும் பொது அறிவுக்கும் ஆப்டிடியூடுக்கும் உங்களால் நோட்டு உங்களால் போட முடிஞ்சது மேக்ஸிமம் உங்களால் வசதி இருக்குது, உங்களால் போட முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு தனித்தனியாக நோட்டு போட்டு எடுங்க. இது நீங்கள் குரூப் 4 மட்டும் கிடையாது, குரூப் 2, குரூப் 2A, பிலிம்ஸுக்கு ஆகட்டும், மெயின்ஸுக்கு ஆகட்டும். அதே போல் குரூப் 1 லெவலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா ஸ்கூல் புக்ஸு குரூப் 1க்கும் ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப பேசிக், அது பொது தமிழாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி. புரியுதா? இது எல்லாமே குரூப் 1 லெவல் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்கிறத தெளிவாக எடுங்க, நீட்டாக எடுங்க. சரியா? ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துகிட்டு அஜிஜோ இது இன்னும் நல்லா எடுத்துக்கலாமே சொல்லிட்டு ஃபியூச்சரில் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் எடுக்கக்கூடிய நோட்ஸ் நிறுத்தி நிதானமாக கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க, புரிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே போல் நோட்ஸ் எடுக்கும்போது சும்மா இப்போ ஒரு பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிறுவ நோட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நல்லா பாருங்க, அப்படி நிறுவ நோட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகேவா? என்ன இருக்கணும், உங்களுக்கு நோட்ஸ் பார்க்க நீட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கணும், அங்கங்கே சின்ன சின்ன ஒரு கேப்ஸ் இருக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் நீங்கள் திடீர்னு ஒரு டேட்டா அப்டேட் பண்ணும்போது உள்ளே நீங்கள் எழுதி சின்ன சின்ன அந்த நோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உள்ள ஒரு டேட்டான்னு சொல்லுது, ஒரு ஸ்பேஸ்ன்றது சின்ன சின்னதாக இருக்கணும். ஓகேவா? அதை விட்டு நோட்ஸ் இருக்குன்ற பேரில் ஃபுல்லாக நோட்டு பூரா அப்படி எழுதிட்டு வரத்துல எந்த யோசனை இல்லை. திடீர்னு நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்து அந்த இடத்துல அப்டேட் பண்ணோம், ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி ஒரு விஷயம் வருது, திடீர்னு வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பேஸே இருக்காது, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இடத்துல ஒரு ஸ்பேஸே இருக்காது. அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது எழுதக்கூடிய ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துக்கூடிய பாயிண்ட்ஸ் மேலே திரும்ப கிறுக்குவீங்க, அது உங்கள் நோட்ஸ் பார்க்க அழகாக இருக்காது, நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கே அது பிடிக்காமல் போயிடும். ஓகேவா? ஒரு நோட்ஸை நீங்கள் எந்தளவு நீட்டாக வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ, நிறைய டைம் உங்களால் ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கே ஆசையாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நோட்ஸ் அந்தளவு ரெடியும் பண்ணணும். சரியா? ஸோ ஓகேம்மா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நான் நினச்சது. ஒரு நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி இங்கே நோட்ஸ்ன்றதை எடுத்துக்கோங்க. நல்லா பாருங்கள், 1 or 2 ஷெடியூல்ஸ் பாருங்கள். உங்களால் நோட்ஸ் எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணால் கொடுங்க, எவ்வளோ கிளாஸ் வேணால் கொடுங்கண்ணா, நான் எடுக்கிறேண்ணா அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் நோட்ஸ்ன்றதே எடுத்துகிட்டு போங்க. அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? அந்த மாதிரி எடுக்கக்கூடிய செல்ஃப் டெடிகேட் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்னால் சார் என்னால் முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் 1 or 2 ஷெடியூல்ஸ் பார்த்துட்டு இல்லை சார் நான் நோட்ஸுக்கே போகிறேன், நீங்கள் நான் மெட்டீரியல் பேட்சுக்கு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுற அவசியம் கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி, 2-3 ஷெடியூல் நான் நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு என்னால் முடியுமா முடியாதா அப்படின்றத நீங்கள் நினச்சாலும் சரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் திரும்ப திரும்ப சொல்லலாம், ஒரு குரூப் 4 லெவலில் கொடுத்துருக்கூடிய நோட்ஸுக்கே உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா ஒரு குரூப் 1 லெவலில் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குரூப் 1 குரூப் 2லாம் வந்து ஒரு டார்கெட் செட் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, இன்னும் பெரிய போஸ்டிங்லாம் போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ நான் கிளாஸில் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கண்டென்ட்லாம் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னது சும்மா ஜூஜிபி மாதிரி இருக்கணும். அப்படி தான் நீங்கள் உங்கள் மைண்ட் செட் வச்சுருக்கணும். ஓகேவா? நான் குரூப் 1 லெவலில் எந்த கிளாஸ் கொடுத்தாலும் நான் நோட்ஸ் எடுத்து நான் படிக்கிறதுக்கு நான் ரெடி. குரூப் 4 நீங்கள் எந்த கிளாஸ் வேணால் கொடுங்க, எவ்வளோ டேட்டா வேணால் கொடுங்க, நான் நோட்ஸ் எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க அப்படின்னா இன்னும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? முடியாதவங்க மெட்டீரியல் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஸோ ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேராக ரெடி பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 ஷெடியூல் போயிட்டு ஒரு 4-5 ஷெடியூல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நோட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது.
புரியுதா? ஸோ நோட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட்ஸ் மேக்கிங்கிறது முக்கியமான எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கில் அது. ஓகேவா? 1 or 2 சொல்லுது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எல்லாமே வெறும் ஸ்கூல் புக்ஸில் மட்டுமே படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரெண்டுன்னது இதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் இருக்குமானா மேக்ஸிமம் கஷ்டம். நான் சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன், மேக்ஸிமம் கஷ்டம். ஏன்னா வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரல, அவுட் ஆஃப் சோர்ஸும் போகிறாங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் லாஸ்ட் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லா ஸ்கூல் புக்ஸும் எல்லா யூனிட்டையும் எடுத்து வச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, ஒரு பேஜாக பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நோட்ஸ்ன்றது மொத்த ஒரு சப்ஜெக்ட்டுமே இப்போ இந்தியன் எக்கனாமி இருக்கா, மொத்தமாக ஒரு 300 பேஜ்ன்றது ஒரு நோட்ஸ்ன்றது எடுத்திருப்போம். கண்டிப்பாக அந்த 300 பேஜ்ன்றது நம்மளால் ஒரு 10 பேஜ் ஒரு 15 பேஜுக்கு ஒரு நாளைக்கு நம்ம ரிவிஷன் பண்ணால் கூட ஒரு மாதத்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம ஒதுக்கணும்னா ஒரு மாதத்தில் நம்ம எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ எல்லா சப்ஜெக்ட்டும் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ஒரு மாதத்தில் மொத்த புக்கையும் எடுத்து வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பண்ண முடியுமா ரிவிஷனே பண்ண முடியாது. அதுக்கு தான் நோட்ஸ்ன்றதை எடுக்கணும். அது குரூப் 4 லெவலாக இருந்தாலும் சரி நோட்ஸ்ன்றதை எடுக்கணும். ஓகேவா? குரூப் 4 எக்ஸாமும் சாதாரண எக்ஸாம் கிடையாது. குரூப் 4 எக்ஸாமும் சாதாரண எக்ஸாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாலாம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதுக்கும் டெடிகேட் பண்ணி படித்தா மட்டும்தான் என்ன சொல்கிறது எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.